அவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால பிசாசுக்கு நம்ம மேல கோபம். அதனால ஏதாவது ஒண்ணு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை சோர்ந்து போக பண்ணணுன்றதுதான் அவனுடைய திட்டம். அதனால ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன். தினந்தோறும் பண்ணாலும் தினம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வெக்கெல்லாம் கிடையாது. தினம் தோத்தாலும் திரும்ப திரும்ப வருவான். அத மாதிரி சத்துரு. அப்ப அவனுக்கு விலைக்கே நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கணும். கண்ணுக்கு தெரிகிற எதிரி இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, உங்களை நேசிக்கிற மாதிரி பேசுவாங்க, உள்ளுக்குள்ள பகைப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, வசிக்கிற இடத்துல இருப்பாங்க, நீங்க பிசினஸ் பண்ணா பிசினஸ்ல இருப்பாங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல கூட சிலர் உங்களை பகைக்க கூடும். நீங்க ஜெயம் பெறீங்க, ப்ரொமோஷன் ஆகுறீங்க, உயர்த்தப்படுறீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா? பொறாமையினால பகைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஊழியம் செஞ்சா இன்னும் நிறைய இருப்பாங்க. அப்போ அவங்க சில தந்திரமான காரியத்தெல்லாம் கூட செய்யக்கூடும். நமக்கு தீங்கு செய்ய, நம்ம முடக்கி விட செய்யக்கூடும். அப்போ அவங்களுக்கு விலைக்கு தேவன் நம்மை பாதுகாக்கணும். சத்துருவுக்கு விலைக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும். அப்போ எந்த மாதிரி சத்துரு எந்த விதமான ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நீங்க தினமும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இத்தனை நாள் முழுவதும் என்னை காத்து கொள்ளுங்க, என்னுடைய சத்துரு எனக்கு என்ன கண்ணி வச்சிருக்கிறான், எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க அவனுக்கு விலைக்கு என்னை காத்து கொள்ளணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், சத்துருடைய எந்த தந்திரமும் பலிக்காது. அது மனுஷர்களா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் எதுவும் உங்களை பாதிக்காது. ஆண்டவருடைய கிருபையின் கரம் பாதுகாத்து நடத்தும். அந்த மாதிரி ஜெபித்து தான் அனுதினமும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில அப்படித்தானே? அதனால நீங்க சத்துரு எழும்பிட்டானே ஏன் பகைக்கிறாங்கன்னு சோர்ந்து போகாதங்க. நீங்க அவங்கள பார்க்காதபடி ஆண்டவரை பார்த்து இப்படி ஜெபம் மட்டும் பண்ணுங்க, கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். சரியா? நமக்கு இந்த சத்துருவின் கையில இருந்து பாதுகாப்பு கொடுக்க அவனுடைய கிரியைகளை அடிக்கும்படி தான் சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். சிலுவையில இயேசு பிசாசை ஜெயித்துட்டார். அதனால அவரு தான் நம்மளை பாதுகாக்க முடியும். பிசாசுடைய தந்திரங்களுக்கு விலைக்கு காத்து கொள்ள முடியும். அவனுடைய கிரியைகளை முடக்க முடியும். அதனால ஆண்டவர் பார்த்து, பிசாசை என் எதிராளியை ஜெயித்த இயேசுவே, நீங்க தான் எனக்கு புகலிடம். சத்துருடைய கைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறீங்களா? இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீங்க தான் எனக்கு புகலிடம், என் சத்துருக்களுக்கு விலைக்கு என்னை காத்து கொள்ளுங்க. சில மனிதர்கள் காரணமில்லாம பகைக்கிறாங்க. எனக்கு தீமை செய்ய நினைக்கிற மனுஷருடைய கை நின்று என்னை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.